இந்த வருகை பதிவேட்டில் உன் பெயர் இல்லை. ஃபர்ஸ்ட் அதை பார்த்தோன்னே எனக்கு உண்மையிலே ரொம்ப கவிதையோடு இருந்துச்சு. எனக்கு அர்த்தம் ஃபர்ஸ்ட் எனக்கு புரிஞ்சிச்சு. ஆனால் கரெக்டான அர்த்தத்தை நாகராஜ் படிச்சுட்டு சொன்னார். உண்மையிலே நான் அதை ஃபுல்லாக படிக்கல, ஏன்னா இது காலையில் தான் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ கொஞ்சம் தான் நான் படித்தேன். ஸோ அந்த இதோட மீனிங் என்னன்னு கரெக்டாக அவர் சொன்னார். ஸோ அதுதான் அதோட மீனிங் இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகான கவிதையான மீனிங், ரொம்ப அழகாக இருந்துச்சு. சில இது படித்தேன். உண்மையிலே கவிதை சொன்னால் மனசுலேருந்து சொல்லுவாங்கன்னு வாங்க, மனசுலேருந்து பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த ஒரு 2-3 சாப்டர் தான் பார்த்தேன். ஸோ அது ஆழ் மனதிலேருந்து வந்தது, அப்படியே மனசுலேருந்து வராமல் ஆழ்ந்த மனதிலேருந்து வந்தது. ரொம்ப அழகான கவிதையாக இருந்துச்சு. அதுவும் இந்த வயசில், அதுவும் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 28-29 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வயசில் வந்து இவர் 3வது கவிதையாக வெளியிட்டிருக்காரு. இது கண்டிப்பாக வெளியே போய் இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை எல்லாரும் படிக்கணும்னு சொல்கிறேன், இதை எல்லாம் பப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இது எனக்கு ரொம்ப. இன்னொன்று வந்து இன்னைக்கு வந்து பாரதியார் பிறந்த நாள். ஸோ கவிதை என்ன பாரதியார் பாரதிதாசன் தானே வரும். ஸோ அந்த நாளில் அவருக்கு நம்ம பெருமை சேர்த்துறாப்புல இந்த நூல் வெளியீட்டு விழா நடந்திருக்கு. ரொம்ப நன்றி. இன்னொன்று வந்து என்னன்னா, பாரதியார் 100 ஆண்டுகள் கழித்து, அவர் இறந்து 100 ஆண்டுகள் ஆனாலும் இன்னும் இங்கே வர ஜென்ரேஷன்ஸ் அவங்க எப்படி இப்பெல்லாம் நூல்லாம் வெளியிடுறாங்கன்றது ரொம்ப. அது நம்ம பாரதியார் கொடுக்குற ஒரு பெருமை. வகுப்புகளுக்கு அமர்ந்திருப்பதை போலவே இங்கும் அமர்ந்திருக்கின்ற மாணவர்களே, இது வகுப்பு அல்ல, ஜாலியா இருக்கலாம். என்னை வசனகர்த்தா என்று அறிமுகப்படுத்தினார். உங்களுக்கு நான் ஒரு வசனகர்த்தா தான் என்று நிரூபிக்க வேண்டிய நேரம் இது. என்னுடைய வசனம் உங்களுக்கு தெரியும். நான் ஒரு வரி சொல்கிறேன், மற்ற வரிகளை நீங்கள் சொன்னால் உங்களுக்கு தெரியும் என்று நான் மகிழ்வேன். முதல் வரி மட்டும் சொல்றேன். நீ நிதானமா இல்ல, தெரியுமா? அடுத்த வரி, நீ நிதானமா இல்ல, உன் கால் தரையில படல, முதல்ல நெல்லு, அப்புறம் வந்து சொல்லு. இவங்க எல்லாம் மாணவர்கள், தமிழ் மாணவர்களா வேற போய்? தமிழ் மாணவர்கள் தானே. ஆகவே இவங்க பேராசிரியர்கள்லாம் இருக்காங்கன்னு சொல்லி அமைதியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆகவே நான் லிங்குசாமியினுடைய கல்லூரி நண்பர். அவர் இயக்குனர் ஆனதற்கு பிறகு அவருடைய படத்தில் வந்து நான் வசனம் எழுதியிருந்தால் அப்படி வாய்ப்பு கொடுத்திருப்பாரா என்று எனக்கு தெரியாது. ஆனால் அவர் கல்லூரியிலேயே எனக்கு அவர் நண்பர், அற்புதமான கவிஞர். அப்போதே ஒரு கவிஞர் என்பதால் தான் அவருக்கும் எனக்கும் நட்பு ஏற்பட்டது. ஒரு கல்லூரி மலர் வெளியிடுவதற்காக, ஆண்டு மலர் தயாரிப்பதற்காக கும்பகோணம் அரசு ஆடவர் கல்லூரியிலே ஒரு கவிதைகளை எல்லாம் மாணவர்கள்ட்ட கேட்டு வாங்கி கொண்டிருந்தார்கள். அப்ப நான் சீனியர் 2 வருஷம் அவரோட, எம்ஏ படிச்சுட்டு இருந்த காலகட்டம், அவர் பிஏ எக்கனாமிக்ஸ். அப்போ ஒரு கவிதை கொடுக்கறதுக்காக ஒரு மாணவர் நான் பேராசிரியரை பார்த்து சேர்ல உட்காந்துருக்கேன், பேராசிரியருக்கு எதிரில் சேர்ல உட்காந்து, நான் பின்னாடி இருக்கிறவங்களை பார்க்க முடியாது, பேராசிரியரை பார்த்து பேசிக்கொண்டிருக்கேன். பின்னாடி இருந்து ஒரு பேப்பர் ஒருத்தர் நீட்டினார். பேராசிரியர் அந்த டேபிள்ல வச்சுட்டு போ அப்படின்னாரு. அந்த பேராசிரியர் டேபிள்ல அந்த கவிதையை வச்சாங்க. பின்னாடி இருந்து ஒரு கை. கவிதையினுடைய தலைப்பை பார்த்தேன். கணவனுக்கு தெரியுமா கற்பூர வாசனை, இப்படி ஒரு தலைப்பு. சார் அருமையா இருக்கு கவிதையினுடைய தலைப்பு. யார் அவர்? இப்ப அவர் கொடுத்துட்டு வச்சவர் போயிட்டாரு. அவர் சொன்னாரு, நீங்க இருந்த இடத்துல அவர் இப்ப இருக்காரு அப்படின்னா அது என்ன ஒரு சிஎம் போஸ்டா, அல்லது என்ன நான் இருந்த இடத்துல அவர் இருக்காரு? கல்லூரியில நடக்கிற கவிதை போட்டிகள்ல நான் முதல் பரிசு வாங்குவேன். அந்த கல்லூரியில முதல் பரிசு வாங்குகிறவர்களை தான் அனைத்து கல்லூரி பரிசு போட்டிகளுக்கு அனுப்புவாங்க. இப்ப அனைத்து கல்லூரி பரிசு போட்டிகள் அவர் போயிட்டு வந்துட்டு இருக்காரு. நான் போய் வாங்கி கொண்டு வருகிற பரிசுகள் எல்லாம் இப்ப அவர் வாங்கிட்டு வந்து கல்லூரி கொடுத்துட்டு இருக்காரு. ஆகவே அவரை நான் திரும்பி பார்த்தேன். அவருடைய பேக் ஷாட், அவர் போய் கொண்டிருப்பதையே நான் பார்த்தேன். ஆனால் பிற்காலத்தில் அவர் என்னோடு நெடுங்காலம் தொடர்ந்து பயணிக்கிற நெருக்கத்திற்கு இவ்வளவு நெருக்கமாக வருவார் என்று நான் அப்போது நினைக்கவில்லை. இயக்குனர் லிங்குசாமி அவர் முதல்ல ஒரு 3 வரி கவிதை எழுதி, அந்த கவிதையை தந்த நம்பிக்கையில் தான் நான் சென்னைக்கு திரைப்படத்துறைக்கு வந்தேன் என்று பேட்டியில் சொன்னதாக பேராசிரியர் கரு நாகராசன் சொன்னார் இல்லையா? அந்த கவிதை என்னன்னு தெரியுமா? இஸ்திரி போடும் தொழிலாளியின் வயிற்றில் சுருக்கம். ஒரு இஸ்திரி போடுற தொழிலாளியை வந்து காலேஜுக்கு போற வழியில பார்த்தாரு. அவனுடைய வயிற்றில் சுருக்கங்கள் இருப்பதை பார்த்தாரு. அவர் எதையும் கற்பனையே பண்ணல, கண்ணால் பார்த்த காட்சியை தான் வந்து அப்படியே எழுதினாரு. அது ஒரு கவிதை.
இஸ்திரி போடும் தொழிலாளியின் வயிற்றில் சுருக்கம் என்ற அந்த கவிதை எழுதினாரு. ஆனந்த விகடன்ல வந்ததற்கு பிறகு அவர் ஒரு கும்பகோணத்துல, அப்ப கும்பகோணத்துல நான் அறியப்பட்ட கவிஞன். இப்ப நம்ம புகழ தாண்டி போயிட்டார் அவர். அந்த ஒரு வரியில் ஆனந்த விகடன்ல வந்துருச்சு. மிகச்சிறந்த ஒரு படத்தை போட்டு அதுக்கு பிறகு இன்னொரு கவிதை எழுதினார் அடுத்த 2-3 வாரத்திலேயே. அதுக்கு ஒரு அழகான படம் போட்டிருந்தாங்க. கஞ்சன் அழுதான் கண்ணீரும் எண்ணி விழுந்தது அப்படின்னு ஒரு கவிதை. என்ன தம்பி உங்களுக்கு எல்லாம் புரியுதா? ஏன் அமைதியா இருக்கீங்க? கஞ்சன் அழுதான் கண்ணீரும் எண்ணி விழுந்ததான். அதுல இப்ப படம் என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஒரு கண்ணுல இருந்து ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் மட்டும் விடும். அப்படி ஒரு கவிதை படத்தை அவங்க போட்டிருந்தாங்க. இப்படி ஒரு சிறந்த கவிஞராக அவர் இருந்த காரணத்தினால்தான் நானும் அவரும் நெருங்கி பழக ஆரம்பித்தோம். அதற்கு பிறகு திரைப்படத்துறைக்கு வந்தார். ஆனந்தம் படம் எடுத்தார். அந்த படத்துக்கு நான் வசனம் எடுத்தார். அதற்கு பிறகு தொடர்ந்து அவருடைய படங்களுக்கு நான் வசனம் எழுதிக் கொண்டிருக்கிறேன். இப்படி ஒரு கவிதையின் மூலமாக இணைப்பு ஏற்பட்டது. இங்கு இருக்கிற அருணாசலம் அவர்களும் ஒரு கவிதை நண்பராகத்தான் எனக்கு அறிமுகமானார். பேராசிரியர் கரு நாகராஜன் அவர்களும் ஒரு சிறந்த கவிஞர். அவரை நான் தொடர்ந்து நெடுங்காலமாக பார்த்து வருகிறேன். ஆகவே இந்த மேடை பாரதியார் பிறந்த நாள் நடைபெற இந்த கவிதை வெளியீட்டு விழாவில் பாரிவேந்தர் அவர்கள் வருவார்கள், அவரும் ஒரு கவிஞர் என்று சொல்லலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஏனென்றால் பாரிவேந்தர் கவிதைகள் என்று ஒரு புத்தகமே வெளியிட்டிருக்கிறார். அந்த வெளியீட்டு விழாவுக்கு நான் வந்தேன். இன்றைக்கு அவர் வரவில்லை. அதை அவருக்கு தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறேன், எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன். அவருடைய கடக்க முடிகிற தூரம் என்றாலும் ஒரு கவிதை. கடந்து போகிற தூரம் தான் அது. கடக்க முடிகிற தூரம் என்றாலும் அங்கேயே நிற்கிறேன், கடக்க முடியாமல் அல்ல, மறக்க முடியாமல். அதற்கு அடுத்தாப்புல எழுதுறதா இது ஒரு காதல் கவிதையோ என்று கூட நமக்கு தோன்றும். போற போக கொஞ்சம் தூரம் தான் போறோம், ஆனா கடக்க முடியல. சரி, அங்க ஒரு பொண்ணு நிக்கிறா போல இருக்கு, பார்க்காம இருந்தா வருகை பதிவேட்டில் உன் பெயர் இல்லை என்று தலைப்பு வைத்தோன்னே நான் சரி இது ஒரு வாத்தியாரா இருப்பாரு போல இருக்கு, அட்டண்டன்ஸ் எடுப்பாரு, அந்த பொண்ணு வரல அல்லது அந்த பையன் வரல என்பதை கவனித்து சொல்ற இந்த தலைப்பா இருக்கும் போல நினைச்சு அந்த கவிதை ஒரு சமுதாய கவிதை தான். இந்த புத்தகத்தினுடைய பெரும்பாலான கவிதைகள் சமுதாயத்தை பற்றி கவலைப்படுகிற கவிதைகள். அதில் சில கவிதைகள் தான் காதல் கவிதைகள். அப்படியே முந்தைய கவிதைகள் தொகுதிகளிலும் அப்படிதான். நுகத்தடியாக இருந்தாலும் சரி, அடுத்த பயணமாக இருந்தாலும் சரி, அவர் பெரும்பாலும் சமுதாய பார்வையோடு எழுதுகிற கவிதைகளை தான் எழுதி வருகிறார். இந்த கவிதையில கடக்க முடிகிற தூரம் என்றாலும் அங்கேயே நிற்கிறேன், கடக்க முடியாமல் அல்ல, மறக்க முடியாமல். அதுக்கப்புறம் பாருங்க, ஏமாந்து பழகிய எனக்கு இது ஒன்றும் புதிதல்ல, பழக்கப்பட்ட பழைய பரிசு என்று ஒரு ஒரு ஏமாற்ற ஒரு வேலையில் ஈடுபடுகிறோம் அல்லது ஒரு போட்டியிலோ அல்லது ஏதேனும் ஒரு லட்சியத்திற்காக போராடுகிற ஒரு மனிதனோ இப்படி போராடும் போது அவனுக்கு கிடைக்கிற ஏமாற்றங்கள் அவனை சலிப்பாக மாற்றுவதில்லை என்று கூறுகிற இந்த கவிதை. அப்போது நான் 8ஆம் வகுப்பு. எங்க 2 பேருக்கும் ஒரு போட்டி. அது என்ன என்றால், யார் வகுப்புக்கு முதலில் வருவது. கிளாஸ்ல யாருமே வந்திருக்காம இருக்கும்போது நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேன். அது எனக்கு பெரிய மகிழ்ச்சியா இருக்கும். அப்போ 9 மணிக்கு வகுப்பு, 8:45 போனா போதும். நான் பக்கத்து வீடு. ஆனா அந்த பொண்ணு இருந்தது ரொம்ப அடுத்த தெரு, 3 தெரு 4 தெரு தள்ளி. ஆனால் எனக்கு முன்னாடி வந்துடும். இதே போல வகுப்புக்கு அந்த பெண் எனக்கு முன்னாடி ஒரு நிமிடமாவது முன்னாடி உட்காந்துரும். அந்த பெண் எனக்கு போட்டியில ஜெயிக்கவே முடியல. எவ்வளவு ஃபாஸ்டா, எவ்வளவு நம்ம ஒரு 5 நிமிஷம் முன்னாடி போனாலும் முன்னாடி வந்துடும். ஒரு நாள் வரல, நான் முன்னாடி வந்துட்டேன், ஜெயிச்சுட்டேன்னு சொல்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு அன்னைக்கு முழுக்க வரல. அடுத்த நாள் சொல்லலாம், அவன் பார்த்தா சீக்கிரம் போனேன், அன்னைக்கு வரல. அடுத்த நாள் வரல, அதற்கு பிறகு வரவே இல்லை. அதற்கு பிறகு அந்த பெண் பள்ளிக்கூடத்தை விட்டு நிறுத்தி விட்டார்கள். காரணம் பிறகுதான் தெரிந்தது, அந்த பொண்ணு வயசுக்கு வந்துட்டாங்க. ஒரு காலத்தில் இப்படித்தான் நிலைமை இருந்தது. பொண்ணு வயசுக்கு வந்துட்டா படிப்பை நிறுத்திடுவாங்க. அந்த நிலைமை இன்றைக்கு மாறி, இன்றைக்கு பெண்கள் படிக்கிறார்கள். மகாகவி பாரதியார் கனவு கண்டதை போல ஏதோ ஒரு மூடர்கள் பெண்களை வீட்டுக்குள்ளே பூட்டி வைத்தார், அந்த நிலைமை மாறிவிட்டது என்று கனவு கண்டான் அல்லவா? அந்த கனவு இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது. அதனால்தான் இவ்வளவு பெண்கள் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
காமராசரால், தந்தை பெரியாரால், அடுத்தடுத்து வந்த ஆட்சியாளர்களால் இது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இவருடைய அருணாச்சலத்தினுடைய பார்வையை சொல்வதற்காக ஒரு புத்தகம் என்ற ஒரு கவிதை, புத்தகம் என்று ஒரு அற்புதமான கவிதை எழுதியிருக்கிறார். போர்க்களத்தில் நிற்கும் தனி ஒருவன் நான், என்னை பிடிப்பதற்கு ஆயுதங்களோ யுக்திகளோ ஆட்களோ பெரும்படையோ எவரும் வர வேண்டாம். இவரை பிடிக்கிறதுக்கு யாரும் அவ்வளவு பெரிய போர்க்களத்துல அந்த ஆயுதத்தோடையோ பெரிய பெரும்படையோட வர வேண்டாமா? என்னை சிறைப்பிடிப்பது எளிதினும் எளிது. அவரே ஒரு சூட்சுமம் சொல்றாரு. எவரும் இல்லாத எனக்கு எவர் துணையும் இன்றி நிற்கும் என்னை வீழ்த்திட சில சொற்களும் சில தொடர்களும் அடங்கிய புத்தகங்களும் மை நிரம்பிய பேனாவும் இவையே போதுமானது. இவைகள் மட்டுமே அனுப்பி என்னை சிறைப்பிடித்து விடலாம். ஒரு புத்தகம் கொடுத்தா போதும், வேற பிடிக்கலாம். பெயர் இல்லை, இதையும் எல்லாமே பேசிட்டாங்க. இதை வந்து முதல்ல போய் ஃபர்ஸ்ட் சூப்பரா ஒரு இன்ட்ரோ கொடுத்துருவோம், இது என்ன நம்ம சொல்லிடுவோம் அப்படின்னு நான் நினைச்சேன். அந்த வருகை பதிவேட்டில் ஏன் பெயர் இல்லைன்ற காரணத்தை சிறப்புரையில வாழ்த்துறையிலே நாகராசன் ஐயா சொல்லிட்டாரு. எனக்கு இந்த வருகை பதிவேட்டில் உன் பெயர் இல்லை அப்படின்ற தலைப்பை படிச்ச உடனே எனக்கு 2 விஷயம் ஞாபகம் வந்துச்சு. அது பெண் பாலா ஆண் பாலான்னு தெரியல, யாரும் ஒருத்தர் இல்ல வருகை பதிவேட்டுல. ஏன் காரணம் போது எனக்கு 2 விஷயம். ஒண்ணு வந்து இல்லாமே போறது, அவங்களோட எக்ஸிஸ்டன்ஸே இல்லாம போறது, உலகத்தை விட்டு இல்லாம போறது. இன்னொன்னு ஸ்கூலுக்கு வரல, ஏதோ ஒரு காரணத்தால. ஏன் காலேஜ் தோணல அப்படின்னா, காலேஜ்ல வந்து ஸ்கூல் மாதிரி ஃபார்மல் அட்டெண்டன்ஸ் எடுக்கிற ஒரு இதுல நம்ம வேற ஒரு லெவலுக்கு போயிடுவோம். ஸ்கூல்ல என் கிளாஸ்ல 83 பேர் படிச்சா 83 பேருமே தெரியும். அடுத்தடுத்து மிஸ் சொல்ல மைண்ட் போயிட்டே இருக்கும். நடுவுல ஒரு பேர் வரல அப்படின்னா டக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்போம். அவர் அப்படியும் கேட்டு ஒரு பொண்ணு வரல. ஒரு பொண்ணு அப்படின்றது உள்ள போய் கவிதையை படிக்கும் போதுதான் தெரியுது. பொண்ணு ஏன் வரல அப்படின்னா அம்மா இறந்துட்டாங்க. இதுவும் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களோட எக்ஸிஸ்டன்ஸ் இல்லாத மாதிரி தான் இருக்கு. ஒரு கல்வி அறிவு பெறாமல் ஒரு பெண் போகிறாங்கல்ல, இந்த உலகத்தோட ஒரு முக்கியமான விஷயம். ஆண்களுக்கு கிடைக்கிற எல்லாமே பெண்களுக்கு கிடைக்கிற ஒரு இடத்துல ஒரு பெண்ணுக்கு கல்வி கிடைக்காம போயிடுது. ஒரு அம்மாவோட இறப்பு ஒரு பெண்ணின் கல்வியை தூக்கி விடுகிறது. சோ அந்த எக்ஸிஸ்டன்ஸ் இல்லாத நிலை வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு. அருணாச்சலத்தோட கவிதைகள் முழுக்க நம்ம வாசிக்கும் போது எனக்கு 2 விஷயம் அதுல படுது. ஒண்ணு வந்து ஒரு கல்லூரி ஒரு விடலை பருவமா ஒரு இளம் பருவத்தோட ஒரு துடிக்கிற ஒரு காதலை சொல்ற ஒரு மனசா இருக்கு. இன்னொன்னு வந்து சமூக பார்வை, ஒரு சோசியல் கன்சர்ன். நான் பொதுவா எந்த படைப்பா இருந்தாலும், அது சினிமாவா இருக்கட்டும், கதையா இருக்கட்டும், கவிதையா இருக்கட்டும், கட்டுரையா இருக்கட்டும், அதுல 3 விஷயம் நான் ரொம்ப முக்கியமா எனக்கு பர்சனலா படணும் அப்படின்னு நினைப்பேன். ஒண்ணு ஜெண்டர், நம்ம வந்து ஜெண்டர் சென்சிட்டிவிட்டி, ஆண் பெண்ணை வந்து நம்ம எந்த லெவல்ல வச்சிருக்கோம் அப்படின்னு. இன்னொன்னு வந்து சோசியல் கன்சர்ன், இந்த சமூகத்துக்கு நம்ம என்ன சொல்ல வரோம், இல்ல சமூகத்தை பத்தின பார்வை நமக்கு எப்படி இருக்குன்னு. 3வது வந்து எமோஷன்ஸ், ஹியூமனிட்டி, எம்பத்தி, மனித நேயம். ஏன்னா இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா இல்லாம போயிட்டு இருக்க இடத்துல நம்ம நம்மளோட படைப்புகள் மூலமா அதை கட்டாயமா சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணும். எல்லாருக்கும் வணக்கம். இன்று பாரதியார் பிறந்தநாள் அன்னைக்கு இந்த விழா நடக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாரதியார் சொன்ன உடனே எனக்கு பாரதியார் சார்பா நான் எழுதின ஒரு கவிதையை சொல்லி இந்த உரையை தொடங்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு ஹைக்கூ எழுதும்போது ஏதாவது பாதி நிகழ்ந்திருக்கும், பாதி கவிதையா மாறும். அந்த இஸ்திரி போடும் தொழிலாளி வயிற்றின் சுருக்கம் கூட நான் கண்ணில் பார்த்து அப்படியே பதிவு செஞ்சது தான், கல்லூரிக்கு பின் பக்கம். அது மாதிரி ஒரு முறை மாடியில் போயிட்டு நிறைய பறவைகள்லாம் வந்த டயத்தில் காக்கா குருவியெல்லாம் நிறைய மாடிக்கு வரும். அப்போ வந்து அதுக்கு ஏதாவது போடலாமே சொல்லி இறைய கையிலேருந்து இப்படி வீசும்போது அப்போவே ஒரு கவிதை வந்துச்சு. இன்று நான் காக்கைக்கு விசிறிய அரிசி பாரதி விதைத்தது. கவிதை சொல்லிட்டு விளக்கம் சொல்லக்கூடாதுன்னு அப்துல் ரஹ்மான் ஐயா சொல்லியிருக்காரு. ஏன்னா நம்ம விளக்கம் சொல்லாமல் இருந்தால் நிறைய விளக்கங்கள் சொல்றதுக்கு நிறைய பேர் வருவாங்க, அது மூலமா நீ அறிவாளி ஆயிடுவ, அதனால பாதி மட்டும் சொல்றது தான் உன்னுடைய வேலை, அதை நிறுத்திக்கான்னு சொல்லியிருக்காரு. அதனால அப்படியே நிறுத்திக்கிறேன். உங்களுக்கு அதை வந்து புரிஞ்சுக்கும், இல்லைன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி செய்யுங்க. அதுக்குள்ள ஏதோ ஒன்று இல்லாமல் நான் கண்டிப்பாக நம்ம செஞ்சிருக்க மாட்டோம். அருணாச்சலம் ஒரு சிலர்கிட்ட பழகணும், அதுக்கப்புறம் அவங்களுடைய கேரக்டர் எல்லாமே தெரிஞ்சுக்கணும், கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க என்ன மாதிரின்னு புரியும். ஆனால் அருணாச்சலத்தில் பார்த்த மாத்திரத்துலேயே ஒரு சிலர் வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துடலாம் இல்லையா, அப்படியே அருணாச்சலம் மிக அற்புதமான மனிதர், பார்த்தாலே தெரியும். இப்போயாவது தாடி வச்சுட்டு கொஞ்சம் ரகுடா ஒரு சின்னதாக ஒரு மேன்லியான ஒரு ஃபீல்டில் இருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து ஐயாவோட நான் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க. அவங்க அப்படியே அவங்க அம்மா மிக அற்புதமான ஒரு மனிதர்.
இங்கே இருக்கிறதுக்கான எல்லா தகுதியும் ஐயா பக்கத்தில் இருக்கிறதுக்கான எல்லா தகுதியும் உள்ளவர். இந்த கேம்பஸ்குள்ளே நான் எத்தனையோ முறை வந்திருக்கேன். ஆனால் இந்த முறை ஒரு மியூசியம் பார்த்துட்டு வந்தேன். அது என் மனசில் இருந்து இப்போ விலகவே இல்லை. அதை உருவாக்குனவங்க முன்னாடி உட்காந்துருக்காங்க. அதை பர்மிஷன் கொடுத்த இந்த கல்லூரிக்கும் ஐயாவுக்கும் இந்த நிர்வாகத்துக்கும் அவங்க எல்லாருக்குமே நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். உலகத்தரத்தில் இருக்குது. ஸ்ரீதர் ஓவியர் என்னுடைய முதல் தொகுப்பு கைக்கு லிங்கு தொகுப்பை வந்து வடிவமைச்சது அவங்க தான். மிக அற்புதமான ஒரு ஓவியர். அவங்க வந்து மிக அழகாக இருக்குண்ணே, ரொம்ப அற்புதமாக இருக்குது அந்த மியூசியம். வாழ்த்துக்கள்ண்ணே. அருணாச்சலம், நான் வந்து உங்கள் கவிதைகளை நான் பேச நினச்சது எல்லாமே நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஒரு காதல் கவிதை வந்து காதல் கவிதை அது எப்படி என்ன எடுத்துக்கலாம். எப்பயுமே எப்போ நினச்சாலும் வந்து அப்படி ஒரு ஃபீல் வரக்கூடிய ஒரு 2 வரி கவிதை ஒன்று இருக்குது. என்னை சந்திக்க வராதீர்கள், என்னை சந்திக்க வராதீர்கள், உங்கள் பிரிவை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. முதல் வரி சொல்லும்போது என்னடா அது இப்படி தொடங்குதேன்னு இருக்கும். அதுக்கப்புறம் தான் தெரியும், அது சொல்லி முடித்த பிறகு என்னை சந்திக்க வராதீர்கள், உங்கள் பிரிவை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. அப்படி உங்களுடைய கவிதையில் போன தொகுப்பில் இதுக்கு முந்தின தொகுப்பில் இருந்த ஒரு கவிதை, அந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கவிதை. விழுந்த அடி என்னவோ எனக்கு தான், சிவந்த கன்னங்களோ அவளுடையது. ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. நான் ஒரு கவிதை எழுதியிருப்பேன், நல்ல வேளை எனக்கான தண்டனை முடிந்த பிறகு நீ வகுப்பறைக்குள் வந்தாய். அப்படி ஒரு கவிதை. எப்பயுமே நம்ம ஒரு சிலருக்கு முன்னாடி மட்டும் அப்படி ஒரு நம்மளுக்கான எந்த அவமானமும் நிகழ்ந்தக்கூடாதுன்னு நினைப்போம். பேரன்பு உள்ள இன்னொரு யாரோ ஒரு தோழியோ நம்மளுக்கு பிடிச்சவங்களோ அவங்கள பற்றியான கவிதை மாதிரி இருந்துச்சு. இன்னொரு கவிதை, இதுவும் போன தொகுப்பில் உள்ளதான். உன் நினைவில் இருப்பதை விட உன் நினைவாய் இருப்பதே அழகு. இந்த தொகுப்பில் அவங்க முதல் உரையை ஆற்றிய கரு நாகராஜன் அவங்க சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நானும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். மிக அற்புதமான ஒரு கவிதை இந்த தொகுப்பில். காவிய காதலர்களை எல்லாம் நான் தோற்கடிக்க முயற்சிக்கிறேன். வில்லை வளைத்து விவாகம் செய்யவோ, தாஜ்மஹால் கட்டி தடம் பதிக்கவோ, கவிதை எழுதி கரம் பிடிக்கவோ இல்லை. உன் இதயத்தின் ஓட்டமாகவே மாறிட துடிக்கிறேன். ஊதும் சிறுமியின் கன்னங்களில் 2 குட்டி பலூன்கள். பலூன் ஊதும் சிறுமிகளின் கன்னங்களில் 2 குட்டி பலூன்கள். அது விசுவலாக ஃபீல் பண்ணால் அது தெரியும். இந்த ஹைக்கூவில் இருக்கிற பெரிய தன்மை என்னன்னா, அது உள்ள மடக்கி ஒன்று இருக்கும். அதை உணரும் போது கிடைக்கிற அந்த சந்தோஷம் இருக்குல்ல, அதுதான் அந்த கவிதையில் இருக்கிற மிகப்பெரிய அற்புதமான விஷயமே. அதாவது சும்மா எளிமையாக ஒரு கைக்கு உங்களுக்கு சொல்லணும்னு தோணுது. இத்தனை முள்ளிருந்தும் ஒரு முள்ளில் சிக்கியது மீன். அதை ஃபீல் பண்ண உள்ள இருக்கும். ஆசையாய் வாங்கினேன் புத்தர் சிலை. இது என்னுடைய கவிதை. ஒரு வரி தான். ஆனால் புத்தர் வந்து ஆசையே வேணான்னு சொன்னார். ஆனால் நம்ம வந்து ஆசையாய் வாங்குகிறோம் அந்த புத்தர் சிலையை. இப்படி ஒரு வரியில், 3 வரியில், ஒரு 5 வரியில், ஒரு 10 வரியில் பேர் அற்புதமான கவிதைகள்லாம் வந்து இருக்குது. இப்போ நம்ம சிஸ்டர் சொன்ன மாதிரி, சீனிவாசன் பிருந்தாசினை சொன்ன மாதிரி நிறைய வந்து ரீல்ஸ் பார்க்குறோம், நிறைய வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். நம்ம வந்து கொஞ்சம் இந்த உலகத்தில் நீங்கள் எல்லாரை விட கொஞ்சம் வென்றெடுக்கணும்னு சொன்னால், நீங்கள் தனித்து தெரியணும்னு சொன்னால் கொஞ்சம் படிக்கணும். படிக்கிற உலகம் இருக்குல்ல, அது வந்து உங்களுடைய கற்பனைக்கு இப்போ வந்து அதில் இருக்கிற அந்த விஷுவல்ஸ் வந்து நீங்கள் வந்து உங்களை தனியாக வச்சுக்கும். கண்டிப்பாக மற்றவங்கள வந்து விட நீங்களே வேற ஒரு பார்வை உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதனால் நீங்கள் நிச்சயமாக வந்து படிங்க. எடுத்தோடனே எல்லாமே வந்து புரிஞ்சிடாது. கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் புரிய ஆரம்பிக்கும். அப்புறம் அது வந்து உங்களை விட்டு வெளியில் போகவே போகாது. பல விஷயங்கள் நான் கல்லூரி படிக்கும்போது, ஸ்கூலில் படிக்கும்போது மார்க்குக்காகன்னு இருந்த பல விஷயங்கள் வந்து நான் படிக்க விட்டது எல்லாமே பேர் அற்புதமாக இருக்கே, இதெல்லாம் எப்பரா மிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ நான் படிச்சிட்ருக்கேன். இப்போ நான் படிக்கிறேன், நிஜமாக தேடி தேடி படிக்கிறேன். அது வந்து பேர் அற்புதமாக இருக்குது. நம்ம இத்தனை நாளும் வந்து இறந்துட்டோமே இதெல்லாம் சொல்லிட்டு தேடி தேடி படிச்சிட்ருக்கேன். அதனால் இப்படி ஒரு அற்புதமான ஒரு கேம்பஸ், இவ்வளோ பெரிய மாபெரும் ஒரு பெரிய கனவு உலகம் மாதிரி இங்கே உருவாக்கி வச்சுருக்காங்க. நீங்கள்லாம் கொடுத்து வச்சுருக்கணும் இந்த மாதிரி ஒரு கேம்பஸில் இருக்கிறதுக்கு. நிச்சயமாக நீங்கள்லாம் வந்து தொடர்ந்து பார்க்குறத விட்டுட்டு படிக்க ஆரம்பிங்க. அந்த உலகம் உங்களை வேற ஒரு மிக முக்கியமான இடத்துக்கு நிச்சயமாக எடுத்துகிட்டு போகும். நான்
பிருந்தாசாரி சொன்ன மாதிரி எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையே நான் எழுதின ஒரு வரி கவிதை, ஒரு 3 வரி கவிதை, அந்த கவிதை தான் எனக்கு நம்பிக்கை கொடுத்து சென்னைக்கு வர்றதுக்கே. அதனால் நீங்கள் இந்த ஹைக்கூ எழுதணும்னா அதை பற்றி சொல்லுவாங்க. ஹைக்கூ மட்டும் என்னென்னா உட்காந்து ரூம் போட்டு யோசிச்செல்லாம் எழுத முடியாது. அதுக்கு ஹைக்கூ எழுதின மிக முக்கியமான மாஸ்டர்ஸ் எல்லாமே ட்ராவல் போவாங்களாம். நம்ம கண்ணில் பார்க்குற பாதி பார்க்கணும், மீதி நம்ம வந்து கற்பனையாக கொண்டு வரலாம். நான் ஒரு டிஸ்கஷனுக்காக கோவா போயிருந்தப்போ அந்த ஜன்னலை கதவை திறந்தேன். அப்போ வந்து ஒரு மொட்டை பனைமரம் இருந்துச்சு. அந்த மொட்டை பனைமரத்தை பார்த்தோன்னே எனக்கு தோணுன கவிதை மொட்டை பனைமரம், அதில் தோகை விரித்தபடி மயில். நான் பார்த்தது மொட்டை பனைமரம், ஆனால் தோகை விரித்தபடி மயில் நான் சேர்த்துக்கிட்டது. அது அந்த நேச்சரை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு மயில் உட்காந்தா எப்படி இருக்கும், அது நம்ம வந்து கற்பனையாக சேர்த்துக்கிறோம். ஒரு செருப்பை கழட்டி போட்டு நான் வந்து ஆஃபீஸ் பின்னாடி இப்படி உட்காந்துருந்தேன். ஒரு எறும்பு இப்படி ஏறி இப்படி இறங்கி போச்சு. அப்போ எனக்கு தோணுன ஒரு கவிதை, செருப்பில் ஏறி பார்த்து காலுக்கு பொருந்தாமல் இறங்கி செல்கிறது எறும்பு. இப்படி நீங்களும் எழுதலாம். இது வந்து ஒரு ப்ராக்டிஸ்னா கவிதை எழுதுங்கிறதுக்காக நீங்கள் வேணாம். எப்படின்னா நீங்கள் ஒரு ட்ரிப்பில் இருக்கணும், ரொம்ப போர்ஸாக இருக்கக்கூடாது, அதை எழுதியே முடிச்சிடணும்னு ஒரு கணக்கெல்லாம் இருக்கக்கூடாது. ரொம்ப மனசோட நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது சும்மா அந்த மைண்ட் வண்டியும் அந்த மூடு வண்டியும் வச்சுக்கோங்க. கொஞ்சம் படிங்க, நிறைய படிங்க. அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒன்று தோணும், அது சொல்லி பாருங்கள், இல்லை எழுதி பாருங்கள். அது வந்து கவிதையான்னு சொல்லி உங்கள் நண்பர்கிட்ட வந்து சொல்லுங்கள். நிச்சயமாக எல்லார்ட்டையும் ஒரு அற்புதமான ஒரு கவிதை வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு கவிதையாவது கண்டிப்பாக எழுதிட முடியும். ஆகச்சிறந்த கவிதைகளை வந்து எழுதின மிக முக்கியமான சமீபத்தில் அந்த அப்துல் ரஹ்மான் ஐயா பேரில் நாங்கள் வந்து ஹைக்கூ போட்டி நடத்திட்டு இருக்கோம். ஒரு வருஷத்துக்கு வந்து 8000 10,000 கவிதைகள் வருது. அதில் 50 கவிதைகளை செலக்ட் பண்ணி நாம் வந்து தொகுப்பாக போட்டுட்ருக்கோம். ஆகச்சிறந்த கவிஞர்கள் உருவாகிட்டு இருக்காங்க. அது நான் வந்து அப்துல் ரஹ்மான் ஐயாட்ட நான் சொன்ன ஒரு முறை உங்கள் பேரில் நடத்த போகிறேன்னு சொல்லி, அப்படி தான் இப்போ வந்து அதை நடத்துகிறோம். நீங்களும் எழுதுங்க, அந்த போட்டிக்கு நீங்களும் கவிதைகள் அனுப்பணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக உங்களுக்குள்ளே இந்த படைப்பாற்றல் வளரணும்னு நான் வந்து நினைக்கிறேன், விரும்புகிறேன். கவிதை எல்லாவற்றையும் தாண்டி அவர்கிட்ட இருக்கிற அந்த நல்ல மனசும் அவருடைய அந்த பேரன்பான அந்த முகமும் அதான் வந்து மிக முக்கியம். அவர் சொன்னார், ஏதோ ஒரு வயசில் 6ஆவதா 7ஆவதா சொன்னார், அருணாச்சலம் ரொம்ப ரேட்டு, நான் 1ஆவதுலேயே காதல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் தோணுச்சு அவர் வந்து 5ஆவது 6ஆவது சொல்லும்போது. அப்போ வந்து இந்த தாடியோட பார்க்கும்போது அருணாச்சலத்தை நடிக்க வச்சிடலாம்னு தோணுது எனக்கு. அம்மா என்ன சொல்றீங்க? நிச்சயமா ரொம்ப நன்றி. உங்களோட வந்து இன்னும் நிறைய கவிதைகளை பார்த்துக்கணும்னு விரும்புகிறேன். இருந்தாலும் அருணாச்சலம் இடத்து இங்கே பேசணும். இருந்தாலும் எங்களுடைய ஒரு 2-3 வருடத்துக்கு முன்பு நாங்கள் நடத்தின கவிதை போட்டியில் வந்த முதல் பரிசு வாங்கின ஒரு 2-3 கவிதைகளை பற்றி சொல்லிட்டு நான் இந்த உரையை முடிச்சுக்கிறேன். வாடியது கொக்கு, ஓடியவையெல்லாம் ஜோடி மீன்கள், பனிப்படர்ந்த கண்ணாடியில் கண்கள் வரைந்தேன், வலிகிறது கண்ணீர். பனிப்படர்ந்த கண்ணாடியில் கண்கள் வரைந்தேன், வலிகிறது கண்ணீர். இப்படி எங்கெங்க இருந்தோ உலகம் மொத்தம் இருந்து நிறைய பேர் அனுப்பிட்டே இருக்காங்க. மிகச்சிறந்த ஆகச்சிறந்த கவிதைகள் வந்துட்டு இருக்கு. அந்த அடுத்த கவிதை போட்டிக்கு நம்ம கல்லூரியிலிருந்து நிறைய பேர் அனுப்பணும்னு நான் விரும்புகிறேன். இந்த விழாவில் முதல் முறையாக ஒரு கவிதை விழாவில் கலந்துக்கிட்டேன்னு சொன்ன மணிமங்கை சத்யநாராயணன் அவர்களையும் நான் வந்து இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு மரம் வைக்கும் போது நீங்கள் ஒரு புத்தனையும் வரவேற்கிறீர்கள் அப்படின்ற கவிதைக்கு சொந்தக்காரர் திரு லிங்குசாமி அவர்கள் உண்மையிலேயே ஒரு கவிஞராக எப்படி ஒரு கவிதையை பார்க்கணும் அப்படின்றத இன்றைக்கு தன் சிறப்புரை வழியாக மிக சிறப்பாக அந்த உரையை வழங்கியிருக்கிறார். ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை உங்களின் பலத்த கைத்தட்டலோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதியின் பிறந்த நாள். மனதில் உறுதி வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், மண் பயனுற வேண்டும் என்ற வரிகளை நினைவில் நிறுத்தி இவ்விழாவிற்கு
தலைமையேற்க இசைவளித்த மாண்புமை வேந்தர் அவர்கள் தவிர்க்க முடியாத காரணங்களால் இன்று வர இயலவில்லை. அவருடைய எண்ணங்களும் அவருடைய வாழ்த்தும் என்றும் என்னுடன் இருக்கும். இந்த நிகழ்ச்சியை சுற்றிதான் அவர் மனமும் இருக்கும். அவர் காலையில் அம்மா மணிமங்கை சத்யநாராயணன் அவர்களை அழைத்து, அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு பொருத்தமானவர்கள், பாரதி விழா, ஒரு புதுமை பெண்ணை அழைத்து தலைமையேற்க செய்து இந்த விழாவை கொண்டாடுங்கள் என்று சொன்னார்கள். கேட்டவுடன் எங்களது அழைப்பை ஏற்று இந்த விழாவிற்கு தலைமையேற்க வந்த திருமதி மணிமங்கை சத்யநாராயணன் அம்மா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 4 கவிதைகள் எனக்கு இந்த நூலில் என் மனதை தொட்ட, எனக்கு பாதிப்புகளை நான் உணர்ந்த உணர்வுகளால் ஈர்க்கப்பட்ட இந்த 4 கவிதைகளை மட்டும் நான் இந்த இடத்தில் குறிப்பிட்டு, ஏன் இந்த தொகுப்பு வெளிவந்தது, எப்படி வெளிவந்தது என்று மட்டும் கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். முதலாவதாக, எல்லோரும் பேசிய கவிதை. நூலின் பெயர் வருகை பதிவேட்டில் உன் பெயர் இல்லை. இந்த பெயர் வருவதற்கு காரணம் அவள் இல்லாத வகுப்பறை என்ற கவிதையை, அந்த கவிதையில் இடம்பெற்ற இந்த வரியை சரியாக இனம் கண்டு தன்னுடைய அணிந்துரையில் இந்த கவிதையின் இந்த வரியை சுட்டிக்காட்டி, இதுதான் இந்த தொகுப்பிற்கு பொருத்தமான பெயர் என்று இந்த குழந்தைக்கு பெயர் வைத்தவர் கவிஞர் பழனி பாரதி அண்ணன் அவர்கள். அவர்களை இந்த நேரத்தில் நான் நினைவு கூர்ந்து அவர் அளித்த அணிந்துரைக்கும், எல்லோர் மனதையும் தொட்ட இந்த பெயரை வைத்த, பெயரை சுட்டிக்காட்டிய அவருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆம், அவள் இல்லாத வகுப்பறை தான். இன்றும் அவளை எங்கோ தேடிக்கொண்டுதான் இருக்கிறேன். அது உண்மையாகவே 5ஆம் வகுப்பு வரை என்னுடன் படித்த தோழிதான். என்னுடைய பள்ளி முதல்வர் அவர்களுக்கு நன்றாக தெரியும் நான் எப்படிப்பட்ட முயற்சிகளை எல்லாம் எடுத்தேன், எப்படி தேடினேன் என்றெல்லாம். நான் ஒரு நல்வாய்ப்பாக மாண்புமிகு வேந்தர் அவர்களோடு பாராளுமன்றத்தில் அவருக்கு உதவியாளராக 5 ஆண்டுகள் பணிபுரிய வாய்ப்பு கிடைத்தது. அப்பொழுது ஆதார் ரெக்கார்டு எனப்படும் அந்த இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய குடிமகன்களின் ரெக்கார்டெல்லாம் தேடி பார்த்தோம். கடைசியாக நான் படிக்கும் பொழுது அந்த பள்ளி இருந்த மாவட்டம் பெரம்பலூர், இப்பொழுது அது அரியலூர் மாவட்டம். 2 மாவட்ட ஆட்சியர்கள் அலுவலகத்தில் உள்ள டிஇஓ சிஓவெல்லாம் ஃபோன் பண்ணி கடைசியில் அவங்க இவங்க கிட்ட தான் ஃபோன் பண்ணுவான்னு எனக்கு தெரியல. என்னுடைய பள்ளி முதல்வர், அப்பொழுது அவர்கள் அங்கு வேலை செய்து கொண்டிருந்தார்கள், அவர்கள் எனக்கு அலைபேசியில் அழைத்து, உனக்கு ஒரு டீட்டெயில் இருந்தால் என்கிட்ட எல்லாம் கேட்கணும், அதை விட்டுட்டு சிஓ பேச சொல்ற. இப்படியெல்லாம் பலவாறாக நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் அந்த கவிதைக்கு ஆன உரிமையாளரை. அவ்வாறுதான் வருகை பதிவேட்டில் உன் பெயரில்லை என்ற கவிதை அவள் இல்லாத வகுப்பறை என்ற கவிதையிலிருந்து உதித்தது. இன்று இந்த பெயர் இல்லை என்ற காரணம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்திய அளவில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. எல்லோருக்கும் தெரியும் சார், SIR, பெயர் இல்லை என்றால் பதற்றம். அதுபோல் இந்த பெயர் இல்லை என்ற பதட்டம் இல்லை, அன்பாக தேடினேன், இன்றும் கிடைக்கவில்லை. அடுத்ததாக, எல்லோரும் சொன்னதை போல் சமுதாய பார்வை. எல்லா எழுத்துக்களும் உயிர் பெற்ற எழுத்துக்களாக, உணர்வை பிரதிபலிக்கும் எழுத்துக்களாக உருவாக வேண்டும் என்றால் அது ஒரு சமுதாயத்தை தழுவிய பார்வையாக இருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அப்படி உலக போர் சூழல், உலகம் முழுவதும் இன்று பதற்றமான சூழல் நிலவி கொண்டிருக்கிறது. பல பேரழிவுகள், இயற்கை பேரழிவுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்னை பாதித்த சில பேரழிவுகளும் சில போர் சூழல்களும் இந்த சமுதாயத்தின் மீது நடக்கக்கூடிய தாக்குதல்களை பார்த்து, அதுவும் குறிப்பாக குழந்தைகள் மீது நடக்கக்கூடிய தாக்குதல்களை பார்த்து எழுதப்பட்டதுதான் இந்த துருக்கியும் சிரியாவும், லிபியாவை பாதித்த வெள்ளம் போன்ற கவிதைகள் எல்லாம். இதில் குறிப்பாக கற்பனையிலே எனக்கு ஒரு மகள், அந்த மகளுக்கு நான் சொல்ல விளைந்த ஒரு கவிதை. என் மகளுக்கு நான் சொல்ல நினைத்த கதைகளில் இந்த உலகம் போர்களற்ற பேரமைதி கொண்டது என்ற பொய்யை மட்டுமே முன்னிறுத்த முடிகிறது என்று ஆரம்பித்து நிறைவாக அந்த கவிதை எப்படி முடிகிறது என்றால், குண்டுகள் துளைப்பது உடல்களை அல்ல, உலக அறத்தின் இதயத்தை. ஆம், நாளைய தலைமுறைகளாக ஏறத்தாழ
பல நூறு கோடிகள் கொண்டது, பல நூறு கோடி மனித உயிர்களை கொண்ட இந்த உலகத்தில் போர்கள் அனுதினமும் எங்கோ நாம் இங்கு சிரித்து மகிழ்ந்து நமக்கான சகல சௌகரியங்களையும் இந்த பாரத அன்னை நமக்கு அளித்திருக்கிறார். அதனால் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த நாட்டிற்கு அப்பாற்பட்டு நம்மை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தும் நாம் ரசிக்கும்படியான நிகழ்வுகள் அல்ல, நாம் தினமும் பார்க்கக்கூடிய கண் கவரும் நிகழ்வுகளும் அல்ல. அப்படி என்னை பாதித்த போர் சூழல்கள், பேரழிவுகளை குறித்ததான அந்த சில கவிதைகள் இதில் அடங்கும். மூன்றாவதாக எனக்கு மிகவும் பிடித்த ஒரு கவிதை, இதை யாரும் இங்கு குறிப்பிடவில்லை, அதனால் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் அதை நான் முழுமையாக உங்களுக்கு சொல்ல முடிகிறது. மன்னிப்பு கூண்டு. நம் எல்லோருக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் குறிப்பாக ஒரு தீவு பிரதேசம் இருக்கிறது, பல தீவு பிரதேசங்கள் இருக்கிறது. அந்த தீவு பிரதேசம் ஒரு ஆன்மீக சுற்றுலா தலம். அதில் இது ஒரு கடைக்கோடி இடம், ராமேஸ்வரம். ராமேஸ்வரத்தில் தனுஷ்கோடி. அந்த தனுஷ்கோடி ஒரு புயலால் இன்று தெரியாத ஒரு உயிர்களற்ற, மனிதர்களற்ற ஒரு உயிரான பிரதேசம்தான் என்று நான் கருதுகிறேன். அப்படிப்பட்ட அந்த தனுஷ்கோடி புயல் நிகழ்த்திய அந்த கோர தாண்டவத்தை ஒரு கவிதையில் நான் சொல்கிறேன். அந்த தனுஷ்கோடியில் ஒரு புதையுண்ட தேவாலயம் இருக்கிறது. அனுதினமும் அங்கு ஒரு வழக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த வழக்கு என்னவென்றால், அந்த புயல் மன்னிப்பு, தேவாலயத்தில் எல்லாம் மன்னிப்பு கொண்டிருக்கும். நம் எல்லோருக்கும் தெரியும். புதையுண்ட தேவாலயத்தின் மன்னிப்பு கூண்டுகளுக்கே அதன் மாண்பு புலப்படும். புயலின் பாவ மன்னிப்பு ஏற்கப்பட்டதா, நிராகரிக்கப்பட்டதா? இன்றளவும் அந்த அழகிய பிரதேசத்தை சிதைத்த அந்த புயல் தினமும் அந்த புதையுண்ட தேவாலயத்தின் மன்னிப்பு கூண்டுகளிடம் மன்றாடி கொண்டிருக்கிறது. அந்த மன்னிப்பு ஏற்கப்பட்டதா, நிராகரிக்கப்பட்டதா என்றால் அது இயற்கையிடம் நாம் விட்டுவிடுவோம். நம் மனதிற்குள் அப்படிப்பட்ட பல நிகழ்வுகளை நாம் பொருத்தி பார்க்கலாம். அதேபோல் நான்காவதாக, இது என்னை நானே முன்னிறுத்தி கொண்டு எனக்காகவே நான் எழுதி கொண்ட கவிதை, இன்றைய மனச்சூழலை பிரதிபலிக்கும் கவிதை, மரமே என்ற கவிதை. பல நேரங்களில் தனித்து விடப்பட்ட மரம் எதையோ யோசித்து சிந்தனை நேரமாய் புத்திக்கும் கற்பிக்கு புரண்டு திரிகிறது. இதில் ஒரு பகுதி பார்த்தீர்கள் என்றால், எத்தனை சிராய்ப்புகள் இருந்தாலும் கலக்கம் ஏதுமின்றி கனப்பொழுதில் எழுத முடிகிறது. வெறுமைக்கு தேவை பொறுமையான வாசிப்பும் நேசிப்பும். வெறுமைக்கு தேவை பொறுமையான வாசிப்பும் நேசிப்பும். வேறென்ன கேட்கப் போகிறது அந்த ஒண்டி மரம்? எல்லோருக்கும் சில நேரங்களில் கோபம் வரும், அழுகை வரும், சந்தோஷம் வரும், எல்லா உணர்வுகளும் வரும். அப்படி உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற வகையாக நாம் பல விஷயங்களை பார்க்கலாம். எனக்கு எழுதுவதும் வாசிப்பதும் பிடித்த விஷயம், நான் நேசிக்கும் விஷயம். அதை இந்த கவிதை சொல்கிறது. இந்த நூலில் உள்ள கவிதைகள் பல நேரங்களில் ஏற்பட்ட பலவித உணர்வுகளால் எழுதப்பட்ட கவிதைகள். எந்த கவிதையும் வலிந்து ஒரு கவிதையை எழுதி ஆகிவிட வேண்டும் என்ற கட்டாயத்தால் எந்த நேரத்திலும் நான் எந்த கவிதைகளையும் எழுதுவதல்ல. ஒரு புத்தகத்தை போட்டுவிட வேண்டும், இதன் மூலம் நமக்கான ஒரு வெளிச்சத்தை பெற்றுவிட வேண்டும் என்றெல்லாம் எந்த கவிதைகளையும் வலிந்து நான் எழுதியதில்லை. என்னை சுற்றி இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள், என்னுடைய பேராசிரியர்கள் இப்படிப்பட்ட கவிதைகளை எல்லாம் புத்தகங்களாக வர வேண்டும், இது மற்ற மாணவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் என்று நான் இளநிலை படிக்கும் பொழுது என்னை பாராட்டினார்கள். அதன் மூலமாக தான் அந்த அடுத்த பயணம் வந்தது. அடுத்த பயணம் மற்ற பயணங்களை இலகுவாக்கியது. அப்படித்தான் நுகத்தடியும் வந்தது. அப்படித்தான் இந்த வருகை பதிவேட்டில் உன் பெயரில் இந்த நூலும் வந்தது. 4வது நூலும் தயாராகி ஆளுநரின் வெளியீட்டு தேதிக்காக காத்திருக்கிறது. அது இயக்குனர் அவர்கள் சொன்னது போல் எனக்கு கிடைக்கக்கூடிய விடுமுறைகள் மிக மிக குறைவு. கிடைக்கக்கூடிய அந்த விடுமுறைகளை நான் தனிமையான பயணங்களுக்காக செலவிடுவேன். அப்படிப்பட்ட ஒரு தனிமையான பயணம்தான் ஆஸ்கார் என்ற அந்த திரைப்படம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், எலிஃபண்ட் விஸ்பரஸ். அந்த படத்தில் இருந்த அந்த யானை பாகர்கள், பொம்மன் பெல்லி, அந்த தம்பதியினரை சென்று சந்தித்து அவர்களுடன் 2 நாள் தங்கி அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய
யானைகளை பராமரிக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்படி அவர்களுக்கு ஏற்பட்டது? எப்படி பலரால் கைவிடப்பட்ட நோய்வாய்ப்பட்ட யானைகளை பராமரிக்க, யானை என்றாலே சிரமம், அதுவும் பெரிய விலங்கு, அதை கையாள்வது மிக கடினம். ஆனால் அதை ஒரு குழந்தை போல் பாவிப்பது என்றால் அது எப்படி அந்த உணர்வு உங்களுக்கு வந்தது? சிறு வயதிலிருந்தே அதற்காக நீங்கள் பயிற்சி எடுக்கப்பட்டீர்களா, அல்லது எப்படி அந்த மாதிரியான உங்களுக்கான தூண்டுதல் வந்தது என்றெல்லாம் பல்வேறு கோணங்களில் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை, அவருடைய குடும்ப சூழல், அவர்களுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், அவர்களுக்கான உணவு முறை, அவர்களுக்கான பழக்க வழக்கங்கள் என்று அவர்களுடன் 2 நாள் இருந்து தங்கி ஒரு கேள்வி பதில் உரையாடல் போல் அந்த நூல் வந்து சிறப்பாக அமைந்தது. பயணங்கள் அவசியம் தேவை. மனிதன் மனதில் உள்ள பாரங்களை எல்லாம் நாம் பயணங்கள் மூலம் இலகுவாக்க முடியும். இயக்குனர் அண்ணன் சொன்னது போல் முடிந்த போதெல்லாம் பயணம் லக்ஸுரியான பயணங்கள் அல்ல, புக் பண்ணிட்டு போய் தங்கி அந்த மாதிரி உங்களால் முடிந்த நேரங்களில் ஒரு அன்பிளான்ட் ட்ரிப் போய் பாருங்க. அது வந்து ரொம்ப ஒரு உத்வேகத்தையும் ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியும் நமக்கு தரும். இப்படி இதற்கான சொற்கள் பல பேர் நினைக்கலாம், இந்த கவிதை என்றால் புரியாத மொழி, இலக்கியத்தில் அப்படியல்ல. இந்த கவிதை நூலில் நாம் பயன்படுத்திய சொற்கள் எல்லாம் யதார்த்த வாழ்வியலில் பலரும் படித்தால் தங்கள் வாழ்க்கைக்கு, இங்கு பலர் சொன்னார்கள், என் பள்ளியிலும் ஒரு பெண் இருந்தால் அவளை நான் இப்படித்தான் தேடினேன், எனக்கும் இப்படித்தான் ஒரு சூழல் நடந்தது. இப்படி பலரும் அவர்களுடைய வாழ்க்கையில் பொருத்தி பார்த்தால் அவர்களுக்கும் இது நடந்திருக்கும் என்ற ஒரு உணர்வு வரும். அப்படிப்பட்ட ஒரு உணர்வை தரக்கூடியதாக இந்த நூல் அமையும். அப்படிப்பட்ட சூழல் தான் கவிதையில் தென்படும் என்பது மறுக்க முடியாத உண்மை. பலரின் காதல் உணர்வுகள், வகுப்பறை வாசம், உலகச் சூழல், சமூக அக்கறை, பிறரின் வலிகள், தனிமை சுவை, இயற்கையான நினைவுகள் நிறைந்த வாழ்வின் பல பரிணாமங்கள் என பலர் பேசும் கவிதைகள் இந்த தொகுப்பில் உள்ளன. பலருக்கு பல பொழுதுபோக்குகள் உண்டு. ஆமாம், சிலர் விளையாடுவார்கள், படம் பார்ப்பார்கள், சிலர் வந்து நண்பர்களோடு சேர்ந்து பயணம் செய்வார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரை, என் பணி சூழலை பொறுத்தவரை, என் வாழ்வியல் சூழலை பொறுத்தவரை எனக்கான ஒரு வடிகால், என்னை நான் மறுபரிசீலனை செய்து கொள்ளவும், என்னை நான் மதிப்பீடு செய்து கொள்ளவும், என்னை நான் புத்துணர்ச்சியாக வைத்துக் கொள்ளவும் நான் பயன்படுத்துவது கவிதை, வாசிப்பு, எழுதுவது. இந்த ஒரு புண்ணிய நாள் என்றே சொல்லலாம். மகாகவியின் பிறந்த நாளில் என் நூலை வெளியிடுவதற்கு உறுதுணையாக இருந்த தமிழ் பேராயத்திற்கும், என்னுடைய எல்லா பணிகளிலும் என்னை வந்து வாழ்த்தி அரவணைத்து வழிநடத்தக்கூடிய, ஏனென்றால் ஒரு நிறுவனத்தில் நாம் பணிபுரிகிறோம் என்றால் பல கட்டுப்பாடுகள் உண்டு, பல விதமான எல்லா இதுவும் உண்டு. ஆனால் என்னுடைய மேற்படிப்புகளை தொடர்வதற்கும், எனக்கான ஒரு நேரத்தை ஒதுக்கி இந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுப்பதற்கு எப்பொழுதும் முழுமுதல் ஆதரவாக ஒரு ஆண்தாய் என்று அப்துல் ரஹ்மான் ஐயாவை சொல்வார்கள். அப்படி எனக்கான ஒரு வழிகாட்டியாக இருந்து என்னை ஒரு சமுதாயத்தில் ஒரு மனிதராக மற்றவர்கள் மதிப்பதற்கு, மதிப்பீடு செய்வதற்கு எல்லாம் உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய மாண்புமை வேந்தர் அவர்களை இந்த நேரத்தில் நான் உள்ளபடியே வணங்கி நன்றியை வெளிக்காட்டுகிறேன். இந்த விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மகாகவி பாரதியாரின் பிறந்த நாளில் என்னுடைய 3வது கவிதை தொகுப்பு வருகை பதிவேட்டில் உன் பெயரில்லை என்ற இந்த கவிதை தொகுப்பு நூல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த விழாவிற்கு தலைமையேற்றிருந்த ஐயா பாரிவேந்தர் அவர்கள் வர இயலாத சூழல். இந்த விழாவிற்கு தலைமையேற்க வந்த திருமதி மணிமங்கை சத்யநாராயணன் அவர்கள் மற்றும் இந்த விழாவின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட இயக்குனர் லிங்குசாமி, பிரபலமான இயக்குனர், சிறந்த ஹைக்கூ கவிஞர் பிருந்தா சாரதி அவர்கள், எழுத்தாளர் பிருந்தா சீனிவாசன் அவர்கள் மற்றும் இந்த நூலை பற்றி திறனாய்வு செய்து இந்த நூலில் உள்ள சமுதாய பார்வை, காதல் என பல கருத்துக்களை எல்லாம் அவரவர்கள் கோணங்களில் திறனாய்வு செய்து அளித்தார்கள். இப்படிப்பட்ட நூல்கள் எழுத வேண்டும் என்ற எண்ணம் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது, அதை கவிதையாக்கும் பொழுது,
அவையெல்லாம் தொகுத்து ஒரு இந்த நூலாக வர வேண்டும். அப்படிப்பட்ட நூல்கள்தான் மற்ற மாணவர்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய விஷயங்களாக அமையும். கதைகள், கட்டுரைகள் எல்லாம் நிறையாக வருகிறது. கவிதை என்பது ஒரு தனி உலகம். அது சொல்ல வேண்டிய கருத்துக்களை ஒரு சுவையோடு ஒரு குறுகிய காலத்தில் ஒரு குறிப்பிட்ட பொருளை பற்றி எளிதாக மக்களிடையே கொண்டு சேர்க்கக்கூடிய வல்லமை உள்ளது. அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீர்களானால் சுதந்திர போராட்டத்தில் ஏராளமான கவிஞர்கள் பங்கெடுத்திருப்பார்கள். பெண்குயில், சரோஜினி நாயுடு போன்ற கவிஞர்கள், எல்லோரும் போற்றக்கூடிய பாரதியார், இன்னும் பல புரட்சிகரமான கவிஞர்களை கொண்டது இந்த தேசம். ரவீந்திரநாத் தாகூர் நாம் சொல்லலாம், பாரதிதாசனை சொல்லலாம். இப்படி தலைமுறைகள் தாண்டியும் வாழக்கூடிய கவிஞர்களை எல்லாம் இந்த நாடு பெற்றிருக்கிறது. அந்த வரிசையில் மரபு கவிதைகள் எல்லாம் உண்டு. இப்பொழுதெல்லாம் புது கவிதைகளின் வடிவம் மாறி ஹைக்கூ, இப்படி கவிதைக்கு பல பரிணாமங்கள் இருந்தாலும் புது கவிதைகளில் இன்று பலர் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்னுடைய 3 தொகுப்புகளுமே புது கவிதை வடிவமாக வந்திருக்கிறது. அந்த தொகுப்புகள் பெரும்பான்மையாக மனித உணர்வுகள், காதல், இயற்கை பற்றி அமைந்திருக்கிறது. அதில் குறிப்பிட்ட பல சமுதாய பிரச்சனைகளை எல்லாம் பேசியிருக்கிறோம். கவிஞர் பிருந்தாசாரதி சொன்னது போல் பாப்பம்மாள் என்ற ஒரு சிறு கவிதை சத்துணவு கூடாரம்தான், ஆனால் அங்கு சத்துணவு கூடாதாம், அவள் சமைப்பதால் என்ற கவிதையை அவர் குறிப்பிட்டு சொன்னார். சென்ற தொகுப்பில் நுகத்தறி என்ற தொகுப்பில் அது வந்திருந்தது. அது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையை மையமாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு சிறு கவிதை. ஒரு சத்துணவு கூடாரத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர் சமைப்பதால் மற்ற குழந்தைகள் அதை உண்ணக்கூடாது என்று அந்த பிரச்சனையை மையமாக வைத்து எழுதப்பட்ட கவிதை. இப்படி பல கவிதைகள் சிரியாவை பற்றி, லிபியாவின் ஏற்பட்ட வெள்ளத்தை பற்றி, மற்ற போர்க்காலங்களில் குழந்தைகள் மீது பொழியக்கூடிய குண்டு மழைகளை பற்றி, துப்பாக்கி துளைப்பதை பற்றி, இப்படி இயற்கைக்கு மாறாகவும் அறத்திற்கு மாறாகவும் நடக்கக்கூடிய பல விஷயங்களை மனித இனத்திற்கு எளிய முறையில் முறையில் எப்படி கொண்டு சேர்க்க முடியும் என்றால் அது கவிதை வடிவமாக மட்டுமே தான் கொண்டு சேர்க்க முடியும் என்று நம்பினேன். அப்படி உருவானது தான் இந்த கவிதைகள் எல்லாம். என் கவிதைகளை படிக்கும் பொழுது அது மற்றவர்களுக்கு அவர்கள் சூழலில் பொருத்தி பார்க்கும் உணர்வுகளையும் கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த 3ஆம் கவிதை தொகுப்பினை வெளியிட்டு மற்ற பணிகளை தொடர்கிறேன். இந்த புத்தக பேர்ல வடிவேற்றும் பெயர் இல்லைன்னு சொல்லி வச்சிருக்கீங்க, அது எதுக்காக? வருகை பதிவேற்றில் உன் பெயர் இல்லை என்ற பெயர் அவள் இல்லாத வகுப்பறை என்ற கவிதை இலிருந்து எடுக்கப்பட்ட பெயர். அதில் ஒரு வரி வரும், வருகை பதிவேட்டில் உன் பெயர் இல்லை, உன் தோழியிடம் கேட்டேன் என்று. என்னுடன் படித்த தோழி, 5ஆம் வகுப்பு வரை படித்த தோழி, ஒரு நாள் பள்ளிக்கு வர இயலவில்லை. மீண்டும் அவளை பார்க்க முடியவில்லை. அப்பொழுதுதான் அறிந்தேன் அவள் தாய் இழந்ததால் அவள் பள்ளிக்கு வர முடியவில்லை. அவள் இந்த மாநிலத்தை விட்டே வேற எங்கோ சென்று விட்டார் என்று. அன்றிலிருந்து இன்று வரை அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்படி ஒரு தேடுதலாக அமைந்த கவிதையிலிருந்து எடுக்கப்பட்ட வரியே வருகை பதிவேற்றின் பெயர். படித்த மாவட்டம், அவங்களோட பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்? நான் படித்த பள்ளியின் பெயர் வித்யா மந்திர் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி. அந்த பள்ளியில் என்னுடன் 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படித்த மாணவி, அவள் பெயர் தனஸ்ரீ. அப்பொழுது அது பெரம்பலூர் மாவட்டமாக இருந்தது. அப்புறம் அரியலூர் மாவட்டமாக பிரிக்கப்பட்டது. ஓகே.